ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7th கொஸ்டின்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே எக்ஸர்சைஸ் தான். சால்விங் கொஸ்டின்ஸ் யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன் தான். ஸோ அந்த ஒர்க் ஷீட்ல நம்ம 7th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வீடியோல நம்ம ஆக்சுவலா 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல இப்போ 7th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆக்சுவலா 7th கொஸ்டின் போட போறது இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். உங்க லெவல் 6th ஸ்டாண்டர்ட் பசங்க போட வேண்டிய கொஸ்டினே மாதிரி இல்லை இது. ஆக்சுவலா ஸோ இது இட்ஸ் ஆக்சுவலி டூ டிஃபிகல்ட். இது தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ இது அன்னெசரின்னு சொல்றேன். ஸோ டூ டிஃபிகல்ட்டுக்கு ஆக்சுவலா கிடையாது. வேணா நீங்க ட்ரை பண்ணலாம் இது ஹோம்ஒர்க்கா. பட் இது தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும். இவ்வளவு கஷ்டமா கேட்க மாட்டாங்க ஸ்கூல்ல. ஸோ அதனால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம 8th கொஸ்டின் 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 838 into 103 கேன் பி ரிட்டன் அஸ் 838 into something plus 3 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இங்க பிளஸ் 3 இருக்குல்ல. ஸோ இப்போ 100 நீங்க 100 பிளஸ் 3 எழுதலாமா அப்படின்ற ஒரு க்ளூ கிடைக்குது எனக்கு. பிளஸ் 3 வச்சு நான் அது ஜட்ஜ் பண்றேன். ஸோ 838 into 103 கேன் பி ரிட்டன் அஸ் 838 into 100 plus 3. 103 itself can be written as 100 plus 3. So 100 plus 3. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இதை எப்படி எழுதலாம் ஸ்ப்ளிட் பண்ணி 838 into 100 plus 838 into 3ன்னு எழுதலாம். ஓகேவா? கரெக்டா? ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இப்போ இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க 838 into 100 plus 3 அவ்வளவு ஓகே. இங்கே வந்துருது உங்களுக்கு. இந்த இடமே மேட்ச் ஆயிருது. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல 100ன்னு போட்டே கரெக்டா ஆகும். கொஸ்டின் மார்க் பதிலா 100ன்னு போடுங்க. ஸோ 838 into 100 plus 3 is the same as 838 into 103. ஸோ ஃபர்ஸ்ட் 8th கொஸ்டின் ஆன்சர் 100 தான். ஸோ இப்போ நம்ம 9th கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A into B plus C என்னன்னு கேட்குறாங்க. AB plus AC அவ்வளவுதான். A into B plus C is A into B plus A into C which can be written as AB plus AC அவ்வளவுதான். ஸோ நீங்க பக்கத்துல எப்படி எழுதலாம்? லெட்டர்ஸ்லாம் நீங்க எப்படி எழுதலாம்? ஸோ அது அல்ஜிப்ரா சாப்டர்ல உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ தெரியாட்டி கூட விட்டுருங்க. நீங்க வெறும்னே A into B plus A into C தெரிஞ்சு அது அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 10th கொஸ்டின் இதான் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இதோட நம்ம வந்து அடுத்த டாபிக் போயிருவோம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 into 3 plus 5 can be written as 2 into 3 plus 2 into 5 அவ்வளவுதான். ஸோ 2 into 3 plus 5 நீங்க எப்படி எழுதலாம்? 2 into 3 plus 2 into 5 இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன் அவ்வளவுதான். ஸோ 2 into 3 plus 2 into 5. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூகுள்ல போய் ஹிப்பா வேக்சின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் ஃபார்ம் வீடியோஸே கிடைக்கும். ஸோ அதுல நான் வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்க்கே நான் வந்து ஆன்சர் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.